அஸ்ஸலாமு வணக்கம். என் பேர் ஐஷா ருஸ்னி. நான் வந்து ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியோட ஐசிடி ஐசிடி ஃபீல்டில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் யூனிட் 9ல வந்து உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிச்சேன். கொஷின்ஸ் 2003 பேப்பர்ல அப்படியே 15 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போறேன். உங்களுக்கு அதில் என்னமாலும் ஐடியாஸ் சாரி டவுட்ஸ் இருக்கிறண்டா சேட்ல நீங்க போடணும். உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்டா பாஸ் பேப்பர்ல சில மெயின் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதை டிஸ்கஸ் பண்ண நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு வேல்யூஸை இன்செர்ட் பண்ண எட் பண்ணுறது யூஸ் பண்ணுற ரெண்டு மெத்தடில் ஒன்று தான் இந்த append இன்செர்ட் மாதிரி. அப்போ append வந்து இந்த 6ன்ற வேல்யூ இந்த லிஸ்ட்டோட லாஸ்ட்டுக்கு எட் ஆகும். இப்போ அவங்க சொல்லிக்கிற வந்து பிரிண்ட் ஒரிஜினல் லிஸ்ட். அப்போ ஒரிஜினல் லிஸ்ட்டும் நியூ லிஸ்ட்டும். இப்போ ஒரிஜினல் லிஸ்ட்டில் வந்து நாங்கள் 1 2 3 4 5 அதோட 6ன்னு லாஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ எட் வைக்கிற நியூ லிஸ்ட் வந்து நாங்கள் ஒரிஜினலாக காப்பி பண்ணி கிளியர் பண்ணின ஒரு லிஸ்ட் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஃபோர்த் ஆன்சர் வரும். இல்லை என்னமாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறேன்டா சொல்லுங்க. அடுத்தது பின்வரும் செய்நிரலில் எத்தனை அந்த ஸ்டார்ன்ற இதை வெளியிடும் சொல்லி கேட்டுக்கிறேன். I ஈக்குவல் 7 while I greater than 0. I மைனஸ் ஈக்குவல் 3. இது வந்து உங்களுக்கு தியரியில நீங்க பார்த்திக்கும். I I மைனஸ் ஈக்குவல் 3ன்றது வந்து நான் எழுதுற தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். I ஈக்குவல் I மைனஸ் 3ன்றது தான் I மைனஸ் ஈக்குவல் 3. சாரி, I மைனஸ் 3ன்றது தான் I மைனஸ் ஈக்குவல் 3ன்றது. அப்போனா ஐடியா வேல்யூலேருந்து 3 கழிச்சு வர்றது தான் ஐடியா நியூ வேல்யூ. அப்போ I ஈக்குவல் 7, ஐடியா லாஸ்ட் வேல்யூ வந்து 7. அப்போ 7 வந்து 0 விட பெருசுண்ட ஓ. அப்போ எங்களோட வைல்டு கண்டிஷன் ட்ரூ. நாங்கள் லூப்புக்குள்ளே போவோம். I மைனஸ் ஈக்குவல் I மைனஸ் ஈக்குவல் 3. அப்போ ஐடியா நியூ வேல்யூ என்னண்டா ஏற்கனவே இந்த வேல்யூலேருந்து 3 கழிக்கணும். அப்போ 7 மைனஸ் 3 வந்து 4. ஐடி நியூ வேல்யூ வந்து 4. அப்போ பிரிண்ட் இந்த ஸ்டார் மார்க்கை பிரிண்ட் பண்ணணும். ஏன்டா அந்த இப்போ அடுத்த ஸ்டெப் அதுதான். அதுக்கு போகிறோம் இஃப் கண்டிஷன் I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ரெண்டையும் விட சீரிஸில் ரெண்டுக்கு ஈக்குவலாக ஈக்கணும். இப்போ 4 வந்து ரெண்டுக்கு சீரிஸும் இல்லை ஈக்குவலும் இல்லை. அப்போ இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகின சுட்டி நாங்கள் எல்ஸ் அடுத்த இதுக்கு போகிறோம். அப்போ பிரிண்ட் இந்த ஸ்டார் மார்க் பிரிண்ட் ஆகும். இப்போ லூப் இன்னும் முடியலைன்றதுனால நாங்கள் திருப்பி மேலே வர இப்போ ஐடி லாஸ்ட்டாக இந்த வேல்யூ வந்து 4 இது வந்து சேஞ்ச் ஆகல இன்னும் 4 கிரேட்டர் தென் 0வா 0 விட பெருசா ஓ கண்டிஷன் ட்ரூ. நாங்கள் திருப்பி உள்ளுக்கு போகிறோம். இப்போ I மைனஸ் ஈக்குவல் 3. 4 மைனஸ் ஈக்குவல் 3. I ஈக்குவல் ஐடி லாஸ்டான வேல்யூ 4. 4 மைனஸ் 3 வந்து இப்போ I 4 இல்லை 1. இப்போ 1ன்னக்குள்ளே இந்த இது வந்து இந்த மார்க் பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் இவ்வளோக்கும் நாங்கள் ஒருக்க 2 தடவை 3 தடவை 3வது தடவை இது பிரிண்ட் ஆகியாச்சு. I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 1 ரெண்டு மிட் ரிசல்ட் ஈக்குவலா ஓ பிரேக். இதில் வந்து இந்த பிரேக் மற்ற கண்டினியூ ரெண்டு ஈக்கிற பிரேக் எப்படின்டா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆவினா பிரேக்குன்ற பிறகு இந்த பிரேக்கு அடுத்தது இந்த லூப்புக்குள்ள என்ன ஏதாவது கண்டிஷன் இல்லாட்டி நம்மளும் ஒரு ப்ரொசஸ் என்ன என்ன இருந்தாலும் அது ரன் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக லூப்லேருந்து வெளியே வரும். இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு நாங்கள் பிரேக் கொடுத்துக்கிறோம்னா இந்த கண்டிஷன்ல இது வந்து ஆஹ், இந்த இது ட்ரூ ஆகிற சந்தர்ப்பத்தில் பிரேக்குன்னு அடுத்து இந்த எல்ஸ் வந்து ரன் ஆகாது, அப்படியே நாங்கள் லூப்லேருந்து வெளியே வரோம். ஆஹ், அதே மாதிரி வந்து கண்டினியூ வைக்கிறேன்டா. கண்டினியூவில் வந்து எப்படின்டா இப்போ இது ட்ரூ நாங்கள் சும்மா சொல்லுமே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கேட்குற I லெஸ் தேன் 2ண்டா கண்டினியூ
கண்டினியூ நிக்குது அப்புறம் பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லி அப்போ ஐ லெஸ் தென் டூன்னு சொல்லி ஒரு ட்ரூ ஆகிற சந்தர்ப்பம் வந்து வரும். அப்போ கண்டினியூ லைனத்துக்கு போகிறோம். அடுத்தது என்ன நினைக்கிற பிரிண்ட் எக்ஸ் தானே. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் கண்டினியூன்ற அந்த இதை நாங்கள் போட்டிக்கிறதுனால எக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. பிரிண்ட் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. அடுத்த திருப்பி அந்த லூப் வந்து ரன் ஆகும். இப்போ பிரேக் கண்டினியூன்னு ரெண்டு இருக்கிறேன். பிரேக்குன்னுக்குள்ளே பிரேக்குக்கு போகிறோம் என்ன இருந்தாலும் எதுவும் ரன் ஆகாது. லூப்லேருந்து வெளியே வரும். அதே மாதிரி கண்டினியூ இந்தாண்டா அந்த ட்ரூ ஆகிற சந்தர்ப்பத்தில் அந்த அதுக்கு அடுத்தது என்ன ரன் ஆகணுமோ அது ரன் ஆகாது. திருப்பி லூப்புக்குள்ளே போகும். அப்போ இங்கே வந்து லாஸ்ட்டாக ஐட வேல்யூ ஒன் நேக்கக்குள்ளே பிரேக் ஆகி நாங்கள் லூப்லேருந்து வெளியே வர அப்போ ஆல் டுகெதர் ஒரு 3 டைம்ஸ் இது வந்து பிரிண்ட் ஆகும் இந்த ஸ்டார். அடுத்தது சாவிகள் ஒரு தனியனாக யூனிக் இருக்க வேண்டிய சாவி பெருமான கீ வேல்யூ சோடிகளின் ஓகே நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 1 ஹவர்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். ஓகே சாரி. சாவி பெருமான சோடிகளின் ஒரு திரட்டை தேக்கி வைப்பதற்கு பைத்தன் டிக்ஷனரி லிஸ்ட் மற்றும் டபுள் ஆகிய தரவு கட்டமைப்பில் இதனை பயன்படுத்தலாம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு அந்த கொஷனை பார்க்கக்குள்ளே லேஸ் அடிக்கையில் டிக்ஷனரி தான் கீயும் மேய்க்கிற வேல்யூவும் மேய்க்கிற கீ கீ வந்து இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கீ அதோட வேல்யூ வந்து நாங்கள் சில ஒரு கொணம் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் வச்சுக்கிறோம். முதலாவது சப்ஜெக்ட் வந்து ஐசிடி. அதே மாதிரி ரெண்டாவது கீ அதோட வேல்யூ வந்து இடி. அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் கீன்னு சொல்கிற இது வந்து வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கீயும் கீக்குரிய வேல்யூவும் இருக்கக்கூடிய ஒரு சோடிகளான பெருமானங்களை நாங்கள் தேக்கி வைக்கிறதுக்கு எங்களுக்கு டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணலும் பைத்தனில். பின்வரும் பைத்தன் குறிமுறையின் வெளியீடு யாதாக இருக்கும்? i in range 1,4. அப்போ ஐட வேல்யூ ஐட வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1 எண்டிங் வேல்யூ வந்து 4. அப்போ ஐட முதலாவது வேல்யூ நாங்கள் இப்படி இந்த மாதிரி கொஷின்ஸ் வரக்குள்ளே நீங்கள் கட்டாயம் ஒரு ரஃப் ஒரு தாளம் எடுத்து இதில் வரக்கூடிய வேரியபிள்ஸ் ஜே அந்த மாதிரி அந்த வரக்கூடிய வேரியபிளோட வேல்யூவை போட்டுக்கோங்க. ஐட வேல்யூ வந்து 1 வைக்கிற சந்தர்ப்பத்தில் ஜேட வேல்யூ என்ன, ஐட வேல்யூ 2 வைக்கிற சந்தர்ப்பத்தில் ஜேட வேல்யூ என்னன்றது நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் போனோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் குழம்பாது என்ன மாறி வரும் அப்படின்ட்டு. ஐட வேல்யூ வந்தீங்கன்னா 1 முதலாவது சந்தர்ப்பத்தில் 1 அதுக்கப்புறம் ஃபோர் ஜே இன் ரேஞ்ச் 1, i+1. அப்போ ஜேட வந்து வேல்யூ வந்து i1 ஆயிக்கக்குள்ளே 1 பிரிண்ட் பிரிண்ட் ஜே இன்டு ஐ அண்ட் அந்த ஒரு என்ன சொல்கிறேன் ஜே இன்டூ ஐ. அப்போ எங்களுக்கு அவுட்புட்டை வரக்குள்ள ஜேஎம் ஐஏ மல்டிப்ளை பண்ணி நாங்கள் அவுட்புட் எடுப்போம். இங்கே ஜேஎம் ஐஏ மல்டிப்ளை பண்ண எங்களுக்கு 1 வரும். அதுக்கு பிறகு அடுத்த திருப்பி நாங்கள் லூப்புக்குள்ளே போனோம்டா ஜேட வேல்யூ வந்து அடுத்த வேல்யூ வரும். 1 மினிட்
சாரி. கண்டினியூ பண்ணலாம். ஐட வேல்யூ வந்து 1 ஆயிக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜேட வேல்யூ 1. அதே மாதிரி நாங்க பிரிண்ட் எங்களோட அவுட்புட் வரும் ஜே இன்டூ ஐ. அப்போ அதுவும் 1 1 இன்டூ 1 1. அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போகும். அடுத்த லைனுக்கு போக முந்தி நாங்கள் இப்போ வந்து இங்கே ஜேட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1, எண்டிங் வேல்யூ அவங்க தந்திக்கிற ஐ ப்ளஸ் 1 உண்டு. ஐயோட ஒரு வேல்யூவை கூட்டணும். இப்போ ஜேட வேல்யூ 1 ஆயிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஐட வேல்யூ என்ன? அதுவும் 1 தான். இப்போ 1 ப்ளஸ் 1ன்றது வந்து ஐட இப்போ வேல்யூ வந்து 1 ப்ளஸ் 1 2. அப்போ ஜேட ஸ்டார்டிங் வேல்யூ 1 ஆயிக்கும், எண்டிங் வேல்யூ வந்து 2. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த நாங்கள் ரேஞ்ச் குறிப்பிடக்குள்ளே ரேஞ்சில் வந்து இப்போ 1 தொடக்கம் 1,10ண்டா இதில் வரக்கூடிய வேல்யூஸ் எப்படிக்கும் 1 2 3ன்னு சொல்லி 9 வரைக்கும் மீக்கும். 10ன்ற வேல்யூ வராது. அப்போ இங்கே 1,2ண்டா 1 அதுக்கங்கெல்லாம் 2ன்றதுக்கு முன்னுக்குரிய வேல்யூவும் 1 தான். அப்போ ஒருக்க தான் அந்த ஜேட வேல்யூ எடுக்கும். அந்த ஒருக்க தான் அந்த அந்த லூப்புக்குள்ள ஒருக்க தான் ரன் ஆகும். அந்த லூப் ஒருக்க தான் நடக்கும். ஏன்னா அடுத்த எண்டிங் வேல்யூ 2. நாங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ பார்க்கல. எண்டிங் வேல்யூக்கு முன்னு கேட்குற வேல்யூவை தான் நாங்கள் எடுக்கிறோம். 10 9 அப்படின்னா மொத்தம் 9ஆவ காட்டி 9 9வது அந்த வேல்யூ ஐடி வேல்யூ 9ஆவ காட்டினா இது ரன் ஆகும். அப்போ இங்கே வந்து 1,2ன்னு தந்துக்கிறேன். இப்போ ஜேட ஸ்டார்டிங் வேல்யூ 1 எண்டிங் வேல்யூ 2. அப்போ அதுக்கு முன்னு கேட்குற வேல்யூவும் 1 தான். 2க்கு முன்னு கேட்குறது 1 தானே. அப்போ ஒரு முறை தான் இது ரன் ஆகும். அப்போ ஜே இன்டூ ஐ இப்போ 1. அப்போ அதுக்கு அடுத்த ஒரு வேல்யூ ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் திருப்பி இந்த பிரிண்ட் பண்ணது போகிற திருப்பி லூப்பில் போய்த்து பார்த்தாலும் அதுக்கு வேல்யூஸ் இல்லை. நாங்கள் திருப்பி ஸ்டார்டிங் லூப்புக்கே போகிறோம். இப்போ ஐடி வேல்யூ என்ன ஆயிக்கும்? 1 வந்து 2 ஆகிக்கும். ஐடி வேல்யூ வந்து இப்போ 2 ஆகிக்கும். 2 ஆவினத்து பிறகு நாங்கள் திருப்பி லூப்புக்குள்ளுக்கு வரோம். லூப்பில் வந்து ஜேட வேல்யூ இப்பயும் 1 தான். ஆனால் இப்போ என்ன இது வந்து ஐடி வேல்யூ என்ன இப்போ 2. 2 + 1 3 தானே. அப்போ அதனால ஜேட எண்டிங் வேல்யூ வந்து இப்போ 3ஆ மாறிக்கும். அப்போ 1,3 1,3ன்னா 3க்கு முன்னுக்கு இருக்கிற வேல்யூ என்ன? 2. அப்போ இதில் வந்து ஜேட வேல்யூஸ் 1ம் 2ம் ஈக்கும். அப்போ இந்த லூப் எத்தனை முறை ரன் ஆகும்? ஜேட வேல்யூ 1 ஈக்கக்குள்ள ஒரு முறையும் 2 ஈக்கக்குள்ளே மொத்தம் 2 முறை ரன் ஆகும். அப்போ இங்கே ஐடி வேல்யூ 2ன்றதுனால இங்கே 3, ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்டிங் வேல்யூ 3. இப்போ நாங்கள் அடுத்த பிரிண்ட் அந்த அடுத்த லூப்புக்குள்ளே போகணுண்டா ஜே இன்டூ ஐ. ஜேட வேல்யூ இப்போ 1 1 இன்டூ ஐ 2. ஜேகின அவுட்புட் வரும் 2 உண்டு. அடுத்தது ஜேட வேல்யூ இப்போ அடுத்த லூப்புக்கு நாங்கள் திருப்பி போனோம். ஜேட வேல்யூ இப்போ 2. 2 இன்டூ ஐ. 2 இன்டூ 2 எவ்வளோ? 4. அதுக்கப்புறம் போகிறதுக்கு அங்கே வேல்யூஸ் இல்லை. அப்போ நாங்கள் லூப்லேருந்து வெளியே வந்து திருப்பி ஸ்டார்டிங்கே போவோம். ஸ்டார்டிங் போனால் இப்போ இங்கேயும் எங்களுக்கு 1 ஸ்டார்டிங் வேல்யூ 1 எண்டிங் வேல்யூ 4. அப்போ ஐடியா வேல்யூஸ் என்ன வைக்கும்? 1 2 3 தான். 3 வரைக்கும் தான் ஐடியா வேல்யூ வைக்கும். 4 வராது. அப்போ ஐடியா அடுத்த வேல்யூ இப்போ நாங்கள் ஐடியா வேல்யூ 2 ஆக போகிறோம். இப்போ நாங்கள் திருப்பி லூப்புக்கு வந்தால் 3. ஜேட வேல்யூ மறுபடியும் 1. இப்போ ஜேட வேல்யூ 1. இப்போ ஐ ப்ளஸ் 1ண்டா 3 + 1 4. ஐடியா வேல்யூ வந்து 4 ஆயிக்கும். அப்போ ஐடியா வேல்யூ 4ண்டா 1 2 3ன்ற 3 3 ஜேக்கு 3 இந்த 3 முறை ரன் ஆகிறதுக்கான இந்த 1 2 3ன்னு சொல்லி வரும். இப்போ ஜே வந்து முதலாவது ஜே இன்டூ ஐ. ஜேட வேல்யூ 1 ஆகிக்கக்குள்ள 1 இன்டூ 3 3ன்ற அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் ஜேட வேல்யூ என்னவாகும்? அடுத்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகக்குள்ள 2. 2 இன்டூ 3 எவ்வளோ? 6. அதே மாதிரி ஜேட வேல்யூ 3 ஆகிக்கக்குள்ள 3 இன்டூ 3 9. அதே மாதிரி 4ன்ற வேல்யூ வராது. லூப் முடியும். நாங்கள் திருப்பி போனால் இங்கே ஐக்கும் வேல்யூ இல்லை. மொத்தம் லூப் முடியும். இப்போ எங்களோட ஆன்சர் வந்து 3வது ஆன்சர் வரும். கீழே வந்து இது ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல இருக்கிற ஒரு கொஷின் தான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போதைக்கு 2022 பேப்பர்டு எம்சிக்யூ பார்ப்போம். இங்கே நான் ஒரு ஃப்ளோ சார்ட் தந்திக்கிறேன். தரப்பட்டுள்ள பாய்ச்சட் கோட்டு படத்தினால் எடுத்துரைக்கப்படும் நெறிமுறை தொடர்பாக ஓ எண்ட் அந்த 2 எஸ்பி கொடுத்திருந்தா அது வந்து நியூ லைனு போகிறதுக்கு. இல்லாட்டி அந்த சைடில் பிரிண்ட் ஆகிற நாங்கள் அடுத்த லைனுக்கு போனோம்ன்றது தான் நான் அதை கொடுத்திருந்தேன்.
சாரி, எனக்கு அது செல்லுபடல. தரப்பட்டுள்ள பாய்ச்சல் கோட்பாடுத்தினால் எடுத்துரைக்கப்படும் நெறிமுறை தொடர்பாக பின்வரும் எக்கூற்று அல்லது எக்கூற்றுக்கள் சரியானது அல்லது சரியானவை. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் நீங்க இந்த பைத்தன்ல வந்து எந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு இந்த குழம்பு டிஸ்கஸ் பண்ண நல்லமன்ற வாங்கிக்கிறேன்னு அந்த கொஸ்டினை சொல்லுங்க, நான் அதையும் டிஸ்கஸ் பண்றேன். இல்லாட்டி நான் போற ஆர்டர் போறேன். இதுல வந்து நாங்க முதல்ல இந்த ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். அதுல ஏன்றதுல ஸ்டார்டிங் ஏட வேல்யூ வந்து 10, ஆர்ட வேல்யூ 1. அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வேரியபிள் தார சந்தர்ப்பத்தில் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி ஆர்ன்னு சொல்லி அந்த மாற குறிப்பு ஆரும் மாறுது ஏயும் மாறுது. அப்போ அதில் மார்க் பண்ணிக்கொண்டா வேல்யூஸ் பேரலெல்லாம் ஒரே டைமில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வேல்யூ வைக்கிறன்றதை எங்களை மார்க் பண்ணிக்கொள்ளலாம். பின் நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம் ஏ ஆர் என். ஏட வேல்யூ வந்து 10 ஆயிக்குது, ஆர்ட வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு 1 ஆயிக்குது. ஓகே, எண்ணை உள்ளீடு செய்ய அப்போ என்னன்ற வந்து அந்த எண் நாங்கள் தான் ஒரு நம்பரை உள்ளீடு செய்யணும். அது இன்புட் என் லெஸ் தென் 0 ஆகுமா, பூஜ்ஜியத்தை விட சின்ன ஒரு நம்பரானு கேட்டுக்கிற. ஆமுண்டா ஆர் ஈக்குவல் ஆர் பிளஸ் என். ஆர்ட பெருமானத்தோட எண்ணுக்கு நாங்கள் கொடுக்குற பெருமானத்தை கூட்டணும். அதுக்கு பிறகு ஏழுலேருந்து ஒன்று கழிக்கப்படுறேன். அப்போ ஏழு வேல்யூ 9ஆ மாறும். இல்லைண்டா இந்த எண் வந்து பூஜ்ஜியத்தை விட சிறுசு இல்லை பெரிய ஒரு இலக்கம்ண்டா ஆட்டோமேட்டிக்காக ஏழுலேருந்து ஒரு வேல்யூ கழிக்கப்படும். ஏ வந்து பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லாட்டி பெருசுண்டா ஆமாண்டா ஆறை நாங்கள் வெளியீடு செய்கிறோம், ஆறு அவுட்புட்டாக வரும். இல்லைன்னா திருப்பி நாங்கள் எண்ணை வந்து இன்புட் பண்ணணும். அப்போ இதுதான் ஃப்ளோ சார்ட். இப்போ அடுத்து நாங்கள் இந்த கூற்றுக்களை பார்ப்போம். பயனரிடமிருந்து உள்ளீடு ஒரு தடவை மாத்திரமே பெறப்படும். அதுக்கு வந்து நாங்கள் வேறு விதமான உள்ளீடுகளை கொடுக்கணும். இப்போ எண் பூஜ்ஜியத்தை மீட்ட சிறிசின்னா இப்போ பூஜ்ஜியத்தை மீட்ட ஒரு பெரிய இலக்கத்தை கொடுத்தேன்டா எண்ணுக்கு நாங்கள் 2 கொடுத்து பார்ப்போம். எண் 2 பூஜ்ஜியத்தை மீட்ட சிறிசா இல்லை, இல்லைன்னு இது வந்து 9ஆ மாறும். ஏழுலேருந்து ஒரு பெருமானம் கழிக்கப்படும். பைத்தன் லூப்ஸா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு அடுத்து நான் லூப் கொஸ்டின்ஸை பார்க்குறேன். அப்போ அதில் வந்து எண்ணுக்கு நாங்கள் ஒரு 2ன்ற வெளிவை கொடுத்தோம். அதுக்கு போகிறோம் 2 2 பூஜ்ஜியத்தை மீட்ட சிறுசா இல்லை, இல்லை 10லேருந்து ஒரு வெளிவு நாங்கள் கழிக்கிற 9 ஆகும். 9 வந்து பூஜ்ஜியத்தை மீட்ட பெருசு அல்லது சமனானு கேட்டுக்கிறேன். ஆமாம். அப்போ ஆறை வெளியீடு செய்க. இப்போ 6 வெளிவு வந்து என்ன வைக்கும் 1, ஒன்று தான் வெளியீடு வரும். ஆம், ஒன்று வெளியீடு வார. இப்போ நாங்கள் 2ன்றது உள்ளீடு செஞ்சுக்கிறேன். இப்போ அடுத்து பார்ப்போம். பயனரிடமிருந்து உள்ளீடு ஒரு தடவை மட்டுமே பெறப்படும். அது இப்போ நாங்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒன்று போட்டு பார்ப்போம். உள்ளீடு ஒரு தடவைன்னு மட்டும் செல்ல எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து எண் வந்து பூஜ்ஜியத்தை மீட்டு சின்ன ஒரு பெருமானத்தை கொடுத்தேன்டா மறை ஒன்று கொடுத்தேன்டா மறை ஒன்று பூஜ்ஜியத்தை மீட்டு சிறுசின்டா ஆர் பிளஸ் என். ஒன்று சக மறை ஒன்றுக்குள்ளே ஆரோட வேல்யூ வந்து பூஜ்ஜியமாக மாறும். ஏழுலேருந்து ஒரு பெருமானம் கழிக்கப்படும். 8. இப்போ 8 வந்து பூஜ்ஜியத்தை மீட்டு பெருசா அப்போ 6 வெளியீடு செய்க 6 பூஜ்ஜியம் வார். ஓ, அப்போ நாங்கள் வந்து இதில் வந்து எங்களுக்கு இந்த உள்ளீடு ஒரு தடவை மாத்திரம் தான் பெறப்படும்ன்றது சரி. நாங்கள் ஒவ்வொரு முறை உள்ளீடு செய்யக்கொள்ளையும் நாங்கள் பூஜ்ஜியத்தை மீற ஒரு பெரிய இலக்கத்தை உள்ளீடு செஞ்சாலும் சின்ன இலக்கத்தை உள்ளீடு செஞ்சாலும் அது கடைசிக்கு எங்களுக்கு அவுட்புட் வருவது. அப்போ நாங்கள் வந்து திருப்பி முதல்ல இருந்து அப்படின்னா 8ன்னு வராது 9 தான் வரணும். ஏண்டா நான் இதுலேருந்து இந்த ஃப்ளோ சார்ட்லேருந்து இந்த பாய்ச்சக்கோட்டு படத்துலேருந்து வெளியே வந்தாச்சு, இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எனக்கு 8ன்றது வராது, 9 தான் வரும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2ன்னு நான் இன்புட் பண்ணதுக்கு போகிறோம் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி எனக்கு 1ன்ற அவுட்புட் வந்தேன். அப்போ அவுட்புட்டும் வந்து நாங்கள் ப்ரோக்ராம்லேயும் வெளியே வந்தாச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரக்குள்ளே ஏட வேல்யூ 10 தான் நிற்கும். இப்போ இங்கே 9ன்றது தான் வரும். அப்போ ஒரு முறை தான் இது உள்ளீடு எடுக்கும். நெறிமுறையின் வெளியீடு எப்போதும் 9 ஆகும்.
ஜஸ்ட் 1 மினிட் தாங்க. சாரி, என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதானே? கவரேஜ் இஷ்யூ இல்லே? ஓகே. அ என் வாய்ஸ் கிளியரா கேக்குதுன்னு நெனைக்கிறேன். நான் செக் பண்ணி போனா ஓகே. அப்ப நாங்க வந்து வேல்யூஸ் நான் சொன்ன மாதிரி 0 விட சின்ன வேல்யூ குடுத்தாலும், பெரிய வேல்யூ குடுத்தாலும், அது வந்து அவுட்புட்ட ஏதோ ஒரு அவுட்புட் எங்களுக்கு தரும். அல்லாம திருப்பி திருப்பி அது ரிப்பீட் ஆவாது. அப்ப இந்த இது வந்து ஒரு தடவை மாத்திரம் தான் எங்களுக்கு பெறப்படும். இதுல வந்து இப்ப நாங்க 2 ஒரு ரேண்டம் வேல்யூஸ் குடுத்து 2 மறை 1ன்னு சொல்லி பெருமானங்கள குடுத்து பார்த்தா, அப்ப அதுக்கேத்த ஒரு பெருமானம் தான் வரும். அப்ப எப்போதும் 9 வாரன்றது வந்து பிழை. அதே மாதிரி பதியப்படும் எல்லா எண்களின் கூட்டலை நேர்முறை வெளியீடு செய்கின்றதுன்றதும் பிழை. என்கிட்ட இங்க கூட்டல் எதுவும் இல்ல. நாங்க ஒரு எண்ணுக்கு ஒரு பெருமானத்த இன்புட் பண்ணேன்டா, அந்த பெருமானம் வந்து 0 விட சின்னதுண்டா, ஏலேருந்து ஒரு பெருமானம் கழிக்கப்படுற. ஏ வந்து 0 விட பெருசு இல்ல சமன்ண்டா, ஆர் அவுட்புட் ஆகும். அதை விட 0 விட சிறுசுண்டா, ஆருக்கு 0 அந்த எண்ணோட பெருமானத்த கூட்டி, ஏலேருந்து ஒரு பெருமானத்த கழிச்சு, நாங்க ஏட பெருமானத்த ஏ வந்து 0 விட பெருசா சமன்னு பார்த்துட்டு, ஆர நாங்க வெளியீடு செய்றோம். அப்ப இங்க வந்து எந்த எண்களையும் கூட்டல் ஒன்றும் இங்க நடக்கறல. அப்ப அதனால ஏ மாத்திரம் தான். இப்ப பைத்தன் லூப் சம்பந்தப்பட்ட கேள்விகள் செய்யுங்கன்னு சொன்னேன். நான் பார்க்கிறேன். ம். இன்னொரு கொஸ்டின் நிக்குது பார்ப்போம். வேல்யூ ஈக்குவல் 9. வேல்யூன்ற வேரியபிள் பெருமானம் 9. இப்போ I இன் ரேஞ்ச் 5. அப்ப ஐட ரேஞ்ச் வந்து ஐட ரேஞ்ச் வந்து 1 தொடக்கம் 5 வரைக்கும். ஐட பெருமானங்கள் என்ன வரும்? 1, 2, 3, 4. இது 4 தான் ஐட பெருமானங்களை ஈக்கும். ஓ ஜே இன் ரேஞ்ச் யாரையோ வீடியோ ஆனா வைக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு 40th கொஸ்டினை செய்கிறேன். இப்போ ஐன் ரேஞ்ச் ஐட ரேஞ்ச் வந்து 5 அப்படின்னா 1 2 3 4 தான் ஐட வேல்யூஸாக வரும். அதுக்கு பிறகு திருப்பி லூப்புக்குள்ளே நாங்கள் போனோம்டா ஐட வேல்யூ 1. இப்போ நாங்கள் வந்து ஐஜே வேல்யூ இந்த மூணு வேரியபிள் இருக்குது. அப்போ நாங்கள் அதை குயிக்காக மார்க் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஐடி வேல்யூ வந்து முதலாவது 1 ஆயிக்கும். ஜேட வேல்யூ என்ன 2 3. இது வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, தொடங்குற பெருமானம். இது எண்டிங் வேல்யூ, அது முடியிற பெருமானம். இது வந்து அது என்னென்ன பெருமானங்களால கூடி கூடி போகணும், எத்தனை பெருமானத்தால கூடுற இன்க்ரிமெண்ட் வேல்யூ சொல்லுவோம் நாங்க. அப்ப முதலாவது ஜேட வேல்யூ வந்து 2. ஜேட ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்டிங் வேல்யூ வந்து 3. இது நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு கேள்வி மாதிரி தான். ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்டிங் வேல்யூ 3. 3க்கு 3 கேட்குற பெருமானங்கள் வந்து 2. ஸ்டார்டிங் வேல்யூவும் 2, 3க்கு 3 கேட்குற வேல்யூவும் 2. அப்ப இது இன்க்ரிமெண்ட் ஆகுறதும் ஒன்றாது. அப்ப இது வந்து ஒரே ஒருக்க தான் இந்த லூப் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி வெளியே போகும். அது உங்களுக்கு விளங்கிக்கும் ஈக்குவல் வேல்யூ பிளஸ் 1. அப்ப வேல்யூ வந்து எவ்வளோ? 9. 9ஓட 1 கூட்டினா 10. இப்போ வேல்யூட ஸ்டார்டிங் வேல்யூ 9. இப்போ அடுத்த வேல்யூ வந்து 10ஆ மாறுது 1 கூட்டி.
இஃப் வேல்யூ இது வந்து மொட் தான் தானே. நாங்க இதால அந்த வேல்யூவை வந்து ரெண்டால பிரிச்சா வரக்கூடிய மிகுதி. சாரி, இங்க கொஞ்சம் வளமை கவரேஜ் இஷ்யூ சீக்கிரல அதான் நான் நைட் டைம் ஓகேண்ட. சரி, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்கொண்டு இந்த ஐட வேல்யூ, ஜேட வேல்யூ, அதே மாதிரி வேல்யூ. ஆனால் ஐட பெருமானம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வேல்யூ ஒன்று வரக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகும். ஐட பெருமானம் முதலாவது வந்து ஒன்று, ஜேட பெருமானம் ரெண்டு, வெளியோட பெருமானம் வந்து வெளியிட பெருமானம் முதலாவது எங்களுக்கு 9. அதுக்கப்புறம் 9ஓட நாங்கள் ஒன்றை கூட்டி இப்போ 10 வந்துக்கிறேன். அடுத்தது வந்து இது வந்து மோட். இந்த இப்படி பெர்சன்டேஜ் சிம்பிள் வர மோடுன்ற மொடியுலஸ் எப்படி இதில் வந்து மொடியுலஸ் வந்து எப்படின்னா நாங்கள் வெளியுவை ரெண்டால பிரிச்சா வரக்கூடிய மிகுதி. இப்போ ரெண்டால பிரிச்சா 10 ரெண்டால பிரிச்சா எங்களுக்கு மிகுதி வரும் 5. சாரி, 5 இல்லை, மிகுதி வரும் 0. அவன் 0 இது வந்து பைத்தன்ல எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்படி கொடுத்தா ஈக்குவல், ஒரே ஒரு ஈக்குவல் இந்த மாதிரி ஒன்றே ஒன்று கொடுத்தேன்டா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். இந்த வேல்யூன்ற இந்த வேல்யூன்ற வேரியபிளுக்கு இந்த 9 நாங்க அசைன் பண்றோம். அதுக்கு அந்த பெருமானத்தை கொடுக்குறேன். இப்படி ஈக்குறேன்டா அது ஈக்குவலான இப்பதான் நாங்க ஈக்குவல்னு பாக்குறோம். இதுதான் ஈக்குவல். வளமையா நாங்க மேத்ஸ்ல செய்யக்குள்ள இதுதான் ஈக்குவல். இது உங்களுக்கு தெரியும், பேசிக் விஷயம் தான். நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன். மேத்ஸ்ல வந்து இதுதான் ஈக்குவல். ஆனா பைத்தன்ல எங்களுக்கு தெரியும் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர், ஒரு பெருமானத்தை அதுக்கு நியமிக்கிறது. இப்படி வர ரெண்டு இது மாதிரி ஈக்குவல் சிம்பிள் ரெண்டு வந்தாண்டா தான் நாங்கள் அது ஈக்குவலானு செக் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து வெளியோட பெருமானம் 10. 10 நாங்கள் ரெண்டால பிரிச்சு மொட் வந்து 0. 0 0 சமனா ஓ. அப்போ என்ன, இப்போ எங்களோட கண்டிஷன் ட்ரூ, உண்மையாக ஆவியாச்சு. நாங்கள் என்ன செய்கிறோம், லூப்புக்கு உள்ளுக்கு போகிறோம். இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே பேசுகிற அந்த கண்டினியூ பிரேக் கண்டினியூன்ற அந்த விஷயம் மீக்குது. இப்போ நான் சொன்னேன் அப்போதே கண்டினியூன்றதுல வந்து லூப் உண்மையாயிருந்தா கண்டிஷன் ட்ரூ ஆயிருந்தா என்ன செய்யும், இந்த கண்டினியூக்கு அங்கிட்டு இருக்கிற எதுவுமே ரன் ஆகாது, திருப்பி லூப்புக்குள்ளுக்கு போகும். அப்ப திருப்பி லூப்புக்குள்ளே போவோம். பிரேக் வந்து அந்த லூப்லேருந்து வெளியே வரும். அப்ப இஃப்ல வந்து இந்த இது ட்ரூ ஆகிக்கிற கண்டினியூன்றதுனால இந்த ரன் ஆகாது, அடுத்தது தான் ரன் ஆகும். இந்த இன்டர்நெட் ஸ்டேபிள் இல்லைன்னு காட்டுது, கொண்டு மீறிங்க.
நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நான் பேசுறது கிளியரா கேக்குது தானே? எனக்கு இங்க ஸ்டேபிள் இல்லன்னு காட்டுச்சு. அதான் செக் பண்ணேன் நான். ஸோ நான் கன்டின்யூ பண்றேன். என்னமாலும் அந்த கிளியர் இல்லைண்டா ஸ்டக் ஆகுதுன்னா மட்டும் சொல்லுங்க. அப்ப கன்டினியூன்ற வார சந்தர்ப்பத்துல வந்து அதுக்கு அடுத்து வைக்கிற இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகாது. இந்த எங்களோட கண்டிஷன் உண்மையாகிற சந்தர்ப்பத்தில் ட்ரூ வைக்கிற சந்தர்ப்பத்தில் கண்டினியூ வந்து கண்டினியூக்கு அதுக்கு அடுத்து வைக்கக்கூடிய இதுவும் ரன் ஆகாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகினா இது பொய் அந்த ட்ரூ ஃபால்ஸ் ஆகின நடக்கும். நாங்கள் எல்சில் என்ன வைக்கிறதோ அது ரன் ஆகும். திருப்பி நாங்கள் லூப்புக்குள்ளே போகிறோம். அப்போ இங்கே வந்து எங்கட இப்போ கடைசியாக வந்து 10 மொட் 0 0 0 சமன் ஆகிற அப்போ கண்டினியூன்றதுனால கீழே எதுவும் ரன் ஆகல. திருப்பி நாங்கள் என்ன செய்கிற லூப்புக்குள்ளே போகணும். லூப்புக்குள்ளே போனோம்டா ஜேட நான் சொன்னேன் ஜேட ஸ்டார்டிங் வேல்யூ 2, எண்டிங் வேல்யூ 3, இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1. அப்போ ஸ்டார்டிங் 2, எண்டிங் வேல்யூ 3ன்னா 3க்கு முன்னுக்கு இருக்கிற வேல்யூவும் 2 தான். அப்போ இது ஒரே ஒரு முறை தான் ரன் ஆகும். அப்போ திருப்பி அதை அந்த ஒரு முறை ரன் ஆகுன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் திருப்பி சாரி லூப்லேருந்து வெளியே வரன்ற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த இந்த லூப்லேருந்து வெளியாகி இந்த லூப்புக்கு தான் போவோம். லூப் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த லூப்பில் இந்த லூப்புக்குள்ளே தான் இப்போ நாங்கள் எங்களோட இந்த இஃப் கண்டிஷன் இருக்கிறேன். அப்போ இந்த இஃப் கண்டிஷன்ல நாங்கள் லூப்லேருந்து வெளியே வர சந்தர்ப்பத்தில் திருப்பி இந்த லூப்புக்கு தான் வரும். இந்த லூப்ல இப்போ ஐடியா வேல்யூ என்ன 1 ஐந்தது இப்போ நடக்கும் 2ஆ மாறும். 2ஆ மாறினதுக்கு போகிறோம் நாங்கள் திருப்பி இந்த லூப்புக்குள்ளே வர ஜேட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2, எண்டிங் வேல்யூ 3. அதில் ஒரு முறை ரன் ஆகும். அதுக்கப்புறம் வெளியூ வந்து இப்போ கடைசி வெளியோட பெருமானம் நாங்கள் 9ஓட 1 கூட்டி 10, 10ஓட 1 கூட்டினா 11. 11 வந்து ரெண்டால் பிரிச்சு மிகுதி என்ன 1. 1 பூஜ்ஜியத்துக்கு சமனா இல்ல. ஐடி வேல்யூ வந்து ஓ சாரி சாரி சாரி. இது நான் எனக்கு அந்த பழைய இதில் சரிப்படி 0 1 2 3 4 தான் வரும். தேங்க்ஸ் சின்னதுக்கு. அப்போ ஐடி ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஐடி அடுத்த வேல்யூ வந்து 1, 5 வராது. 5க்கு முந்தின வேல்யூ வரைக்கும் வரும். அப்போ ஐடியா அது ஓகே தானே? எனக்கு அது சாரி எனக்கு தவறிடுச்சு. அப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ நாங்கள் 11 இப்போ வெளியூடு வந்து வெளியூடு பெருமானம் 10 இருந்தது. அதோட 1 கூட்டி 11. 11 மொட் நாங்கள் பார்த்தோன்னா மிகுதி 1. 1 பூஜ்ஜியத்து சமன்னா இல்லை இல்லைன்னு இன்னும் எல்ஸ்ண்டா வெளியூடு பெருமானம் இப்போ நடக்கும் வெளியோட 2 கூட்டுறது 11ஓட 2 கூட்டினா 13. அப்போ திருப்பி நாங்கள் வந்து இந்த இது ஒரு முறைகான் ரன் ஆகும். நாங்கள் என்ன செய்கிறோம் அடுத்தது திருப்பி ஐட பெருமானம் வரும். ஐட பெருமானம் இப்போ 2. அதுக்கப்புறம் ஜே வந்து அது மாதிரி 2 தான் ஒரு முறைகான் அது ரன் ஆகும். அதுக்கு போகிற வேல்யூவோட நாங்கள் 1 கூட்டினா 14. 14 நீ மொட் பண்ணினா அட மிகுதி வந்து 0, 0 0 சமனான கண்டினியூ திருப்பி நாங்கள் லூப்லேருந்து வெளியே வரோம். லூப்லேருந்து வெளியே வந்ததுக்கு போகிறோம் ஐட பெருமானம் இப்போ 3 ஆகும். 3 ஆயினப்புறம் ஜேட பெருமானம் 2 தான். இப்போ எங்களுக்கு வந்து 14 வெளியிட பெருமானம் 14. சாரி அந்த மார்க் பண்ணிட்டு 14. 14ஓட 1 கூட்டினா இப்போ வெளியிட பெருமானம் 15ஆ மாறும். 15 நாங்கள் அதை மொட் 2 பார்த்தா மிகுதி வந்து 1. 1 பூஜ்ஜியத்துக்கு சமனா இல்லை. அப்போ எஸ் தான் ரன் ஆகும். அப்போ 15ஓடு நாங்கள் வந்து 2 கூட்டினா 17. வெளியிட புதிய பெருமானம் 17. அப்போ இது ஒரு முறை ரன் ஆகும். திருப்பி நாங்கள் இங்கே வந்தேன் ஐடிய பெருமானம் 4, ஜேட பெருமானம் 2 தான். வெளியிட பெருமானம் 17 1 கூட்டினா 18. 18 மொட் வந்து 0, 0 0 சமனா கண்டினியூ திருப்பி நாங்கள் லூப்லேருந்து வெளியே வந்து ஐடியும் 0 1 2 3 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். இப்போ திருப்பி இந்த ஃபுல்லாக இது முடிஞ்சு வேல்யூ கடைசியாக பிரிண்ட் ஆகும். இந்த லூப் முடிஞ்சு வேல்யூ வந்து 18.
இந்த கொஸ்டின் கிளியர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த 40வது கொஸ்டினை விளங்க படிச்சிருந்தேன். இதுல வந்து நம்பர்ஸ் சில ஒரு லிஸ்ட் தந்திக்குது 10 20 30 40 50. அதுல வந்து பப்புன்றது வந்து அந்த வேல்யூவை வந்து லிஸ்ட்டில் வந்து நாங்கள் எங்களுக்கு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் செய்யக்கொள்ளி அதில் சில நீங்கள் இது படிச்சுப்பீங்க, அந்த லிஸ்ட்டும் டப்புளும் டிக்ஷனரி அதே மாதிரி லிஸ்ட் அப்போ செட். அப்போ அதில் வந்து மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு சொல்லி ரெண்டு டைப் பண்ணிங்க படிச்சுப்பீங்க. மியூட்டபிள்னா மாற்றங்கள் செய்யக்கூடியது, இம்யூட்டபிள்னா மாற்றங்கள் செய்ய முடியாதது. அப்போ மியூட்டபிளில் வந்து வரக்கூடியது வந்து லிஸ்ட்டும் இதுவும் செட்டும் டிக்ஷனரியும் வரும். ஆனால் டப்பிள் வந்து மியூட்டபிள், அதில் வந்து எங்களுக்கு ஒரு மாற்றங்கள் எதுவும் செய்யலாம். அதில் வந்து நாங்கள் அந்த அழிக்கக்கூடிய டேட்டாவை எட் பண்ணுறது, அழிக்கிற டேட்டாவை இல்லாமாக்குறது, சில டேட்டாவை மட்டும் வேறு எடுக்கிறது, அந்த மாதிரி எதுவும் டப்பிள் எங்களுக்கு செய்யலாம். அப்போ மற்ற எல்லாத்துலேயும் செய்யலும். அப்போ மியூட்டபிள் இம்யூட்டபிள்ன்ற விஷயம் அதில் வரும். அப்போ பொப்புன்றது வந்து பொப்பில் நாங்கள் கொடுக்குறீங்கன்னு நம்பர்ஸ்ன்ற வந்து லிஸ்ட்டு நேம், பொப் இன ஒன்னு நாங்கள் கொடுக்குற வந்து இண்டெக்ஸ். அப்போ இதில் வந்து என்ன செய்யும்னா பொப் வந்து இந்த இண்டெக்ஸுக்குரிய பெருமானத்தை நீக்கி அதை வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்தும், எங்களுக்கு அதை அவுட்புட்டாக தரும். அப்போ பொப் ஒன்னுண்டா முதலாவது இண்டெக்ஸ், இது இண்டெக்ஸ் என்ன 0, இது இண்டெக்ஸ் 1, இது இண்டெக்ஸ் 2, இது இண்டெக்ஸ் 3 4. அப்போ 3 4. இப்போ இதில் முதலாவது இண்டெக்ஸ்க்குரிய பெருமானம் வந்து 20 என்ன செய்யும் நீக்கி எங்களுக்கு அவுட்புட்டாக காட்டும். அதே மாதிரி எப்பெண்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பெருமானத்தை வந்து லிஸ்ட்டில் கடைசிக்கு கொண்டு வச்சு சேர்க்கும். நான் சொன்னேன் இன்சர்ட்னு கொடுத்தா தான் இன்சர்ட் இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட்டில் நேமை கொடுத்து டாட் இன்சர்ட்னு கொடுத்துட்டு இங்கே இண்டெக்ஸையும் அந்த பெருமானத்தையும் கொடுக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸோட இடத்துல அந்த பெருமானத்தை சேர்க்கும். எப்பெண்ட் கொடுத்தோம்னா எப்பயும் லிஸ்ட்டில் கடைசிக்கு தான் அந்த பெருமானம் சேர்க்குற. நீங்கள் 39 கொஷின்ன்ற இந்த பேப்பர் 39 தானே, இதுக்கு அடுத்து செய்கிறேன். அப்போ அடுத்து எப்பன்ற வந்து இந்த லிஸ்ட்டில் கடைசிக்கு 60 சேர்க்கப்படும். அப்போ 60 சேர்க்குறேன். இப்போ எங்கள்ட புதிய லிஸ்ட் எப்படி நிற்கும், இந்த 20 இல்லாமல் 10 30 40 50 60 தான் நிற்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் இண்டெக்ஸும் மாறும். இப்போ 10 இண்டெக்ஸ் 0 ஆயிக்கும், 30க்கு முதலாவது இண்டெக்ஸ், இதுக்கு ரெண்டாவது, இதுக்கு 3, இதுக்கு நாலாவது இண்டெக்ஸ் கிடைச்சிக்கும். அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து பப் டூன்றது வந்து ரெண்டாவது இண்டெக்ஸுக்குரிய மேலுக்கு இண்டெக்ஸை நான் அழிச்சு விடுறேன். ரெண்டாவது இண்டெக்ஸுக்குரிய பெருமானத்தை நீக்கி அதை காட்சிப்படுத்தும். அப்போ அந்த பப் டூனக்குள்ளே இந்த 40 திருப்பி இல்லா போய்த்திரும். அப்போ 10 30 50 60 இந்த விட தான் வரும். பிரிண்ட் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து சோர்ட் ரிவர்ஸ் நிற்கிற சோர்ட் எஸ்ஓஆர்டி சோர்ட்ன்ற வந்து ஏறு வரிசைப்படி அசெண்டிங் ஆர்டரில் அளிக்கக்கூடிய பெருமானங்களை வந்து நாங்கள் ஏறு வரிசைப்படுத்துகிறோம். இலக்கங்களை வந்து ஏறு வரிசைப்படுத்தியலும் நாங்கள் வந்து எழுத்துக்கள் இந்த கேரக்டர்ஸை கொடுத்தோண்டா எல்பபெட்டிக் ஆர்டருக்கு ஏறு வரிசைப்படுத்தும். அதே மாதிரி ரிவர்ஸ்ன்றா அது அப்படியே இறங்கு வரிசையில் ரிவர்ஸ்ன்ற அப்படியே ரிவர்ஸில் அது வந்து இலக்கங்கள் இப்போ 1 2 3 4 1 2 3 4 வந்து 4 3 1 2 வரும். இது ஏறுவரிசைக்கு தான் நீக்குது 4 3 2 1 வரும். ஏறுவரிசை தான். இப்போ நாங்கள் சும்மா 5 4 2 6 கொடுத்தோம், அப்படி ரிவர்ஸ் கொடுத்தோம் 6 2 4 5 வரும். அப்போ நாங்கள் அதுக்கு வந்து சோர்ட் யூஸ் பண்ணுற டிசெண்டிங் ஆர்டர், ரிவர்ஸ் வந்து அப்படி ஈக்கிறத அப்படி ரிவர்ஸில் தரும். நாங்கள் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கணும்னா அதை சோர்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டருக்கு மாற்றி ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் படிச்சுப்பீங்க, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டேன். பபிள் சோர்ட்டிங் அதில் கொஸ்டின் சீக்கிரா. பபிள் சோர்ட்டிங்கில் வந்து உங்களுக்கு எப்படி எம்சிக்யூல தான் வரும், அல்ல கொஸ்டின் வராதிக்கும். நாங்கள் டக்குன்னு 39 பார்ப்போமா குயிக்கா. பபிள் சோர்ட்டிங்கில் கொஸ்டின்ஸ் எனக்கு ம்,
நான் இது பைத்தன்ல வரக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட் எடுத்து பபிள் சோர்ட்டிங்கிற கொஷின்ஸ் ஏதாவது பாஸ் பேப்பர்ல வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் ஞாபகம் இருக்கிற கொண்டு குயிக்காக செய்யல நாங்கள் 39 கொஷினை பார்க்குறோம் அந்த டவுட்டை கேட்டவங்க அந்த கொஷின் இது இயரையும் கொஷின் நம்பரையும் சொல்லுங்க அப்போ அதை பார்ப்போம். அடுத்தது வந்து டிஃபைன். இது வந்து டிஃபைன்ன்ற வந்து நாங்களே இப்போ அந்த பைத்தன்ல உள்ள இல்லாமல் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. அப்போ எங்களோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹூ நேம் ஈக்குவல் நேம் ஏஜ் ஈக்குவல் 18 அட்ரஸ் ஈக்குவல் கெண்டி. அப்போ பிரிண்ட் நாங்கள் வந்து நேம் அட்ரஸ் கம்மா ஏஜ். அப்போ நாங்கள் வந்து முதல்ல நேமுக்கு வேல்யூ கொடுக்குவோம். நேமுக்கு வந்து பெருமானம் கொடுக்குற, அதே மாதிரி ஏஜ் பெருமானம் கொடுக்குற, அட்ரஸ் பெருமானம் கொடுக்குற. இதுல வந்து ஏற்கனவே இதுல வந்து நாங்க முதலாவது சொல்ற ப்ரீ டிஃபைன் வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க வந்து பெருமானம் கொடுத்து வச்சுக்கிறோம். ஏஜுக்கு 18 அட்ரஸுக்கு என்டிண்டு. அப்ப புதுசா நாங்க வந்து இப்ப பூவில் வந்து நிமல் இப்ப இதுல வந்து நாங்க நேம் ஏஜ் அட்ரஸ்ன்னு கொடுத்திருந்தா அந்த ஆர்டருக்கே தான் அதுல இருக்கக்கூடிய பெருமானங்களையும் கொடுக்கணும். அப்ப நாங்க வந்து நேம்னு முதல்ல நேமை கொடுக்கணும், அப்புறம் ஏஜ் கொடுக்கணும், கிளம்பணும் கொடுக்கணும். இப்ப நாங்க வந்து நேமுக்கு நிமல்டு கொடுக்குற, ஏஜுக்கு 25 கிளம்பணும். இப்ப அவுட்புட் எதுன்னு கேட்டீங்க. இப்ப உங்களுக்கு டவுட் வரும் 18 வரும் 25 ஆண்டு. எப்பயுமே நீங்க கடைசி எந்த வேல்யூ கொடுக்குறோ அதுதான் அவுட்புட்டா வரும். ஏற்கனவே ப்ரீடிஃபைன் வேல்யூ ஈக்கும். பொதுவா எல்லாத்துலயும் அப்படித்தான். ப்ரீடிஃபைன் வேல்யூ ஈந்தாலும் நீங்க கடைசியா கொடுத்த வேல்யூ தான் அவுட்புட்டா வரும். அப்ப நிமல் கிளம்பு 25 ஏன்டா அட்ரஸ் தான் ரெண்டாவது அவுட்புட் பண்ண சொல்லிக்கிறது, ஏஜ் மூணாவது. அப்ப கிளம்பு 25